ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து நியூ சிலபஸ் படி என்னென்ன முக்கியமான கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்டவர். சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்டவர். விடை பாரதிதாசன். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். நிருமித்த என்ற சொல்லின் பொருள். நிருமித்த என்ற சொல்லின் பொருள். விடை உருவாக்கிய. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். நிலவென்று என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. நிலவென்று என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நிலவு ப்ளஸ் என்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மேதினி என்ற சொல்லின் பொருள். மேதினி என்ற சொல்லின் பொருள். விடை உலகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்று கேட்டிருக்காங்க. விடை தமிழ் மலர். மீதி மூன்றும் பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். துரைமாணிக்கம்னு சொல்லலாம், இல்லைனா மாணிக்கம்னு சொல்லலாம். ரெண்டுத்தில் எது கொடுத்தாலும் ஆப்ஷனில் போட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 8 + திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. 8 + திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை 8 திசை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வலஞ்சுழி எழுத்துக்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. வலஞ்சுழி எழுத்துக்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. விடை டா. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாகு + அல் + காய் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. பாகு + அல் + காய் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை பாகற்காய். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மா என்ற சொல்லின் பொருள் என்ன? மா என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை அனைத்தும் விலங்கும். விடை அனைத்தும் விலங்கு, மரம், பெரிய, வயல். இதெல்லாம் வந்து சரியானது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்க. பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்க. விடை கமுகு தோகை. அதாவது கமுகுனா பாக்கு, இது சரியாக தான் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். கமுகு கூந்தல். அதாவது கமுகோட இலைப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா கூந்தல்னு சொல்லுவாங்க. மூணாவது பாருங்கள். நூழா என்பது இளம் பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுமே சரியானது தான். பொருத்தமற்றது கேட்டதுனால கமுகு தோகை. ஆன்சர் டி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இடப்புறம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. இடப்புறம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை இடது + புறம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. தொன்மை. எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. தொன்மை. தொன்மைனா பழமை. இங்கே வந்து எதிர் சொல்லு கேட்டதுனால புதுமை என்பது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை சீர்மை + இளமை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆய அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர். ஆய அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர். விடை ஔவையார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. இது பாருங்கள். நேற்று எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேற்று எங்கள் பள்ளியில் சுற்றுலா அழைத்து கொண்டு சென்றார்கள். இதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சர்ச் என்ஜின் என்பதன் தமிழ் சொல் என்ன? சர்ச் என்ஜின் என்பதன் தமிழ் சொல் என்ன? விடை தேடுபொறி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. திங்கள். திங்கள் நிலவு. கொங்கு மகரந்தம். அலி கருணை. மேரு இமயமலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தார் என்ற சொல்லின் பொருள். தார் என்ற சொல்லின் பொருள். விடை மாலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஞாயிறு என்ற சொல்லின் பொருள். ஞாயிறு என்ற சொல்லின் பொருள். விடை கதிரவன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
கொங்கு கூட்டலாளர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. கொங்கு கூட்டலாளர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை கொங்கலர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிணறு என்பதன் பொருள். கிணறு என்பதன் பொருள். விடை கேணி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிலா ப்ளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. நிலா ப்ளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை நிலா ஒளி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆர்னித்தாலஜி என்பது. ஆர்னித்தாலஜி என்பது. விடை பறவைகள் பற்றிய படிப்பு. விடை பறவைகள் பற்றிய படிப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. வலசை போதல் வருகை தமிழ்நாட்டில் மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்க. அதாவது ஆயுத எழுத்துக்கு வேறு என்னென்ன பெயர் இருக்குன்னு சொல்லிட்டு பொருந்தாத ஒன்று கொடுத்துருக்காங்க. விடை ஒற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? விடை 107. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உயிருள்ள உடல் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? உயிருள்ள உடல் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? விடை அன்புடைய உடல். விடை அன்புடைய உடல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒருவருக்கு சிறந்த அணி எது? ஒருவருக்கு சிறந்த அணி எது? விடை பண்பு மற்றும் இன்சொல். விடை பண்பு மற்றும் இன்சொல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பறவை என்பதன் பொருள். பறவை என்பதன் பொருள். விடை கடல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புல் என்பதன் பொருள். புல் என்பதன் பொருள். விடை பறவை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மைக்ரேஷன் என்ற சொல்லின் பொருள். மைக்ரேஷன் என்ற சொல்லின் பொருள். விடை வலசை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கண்டம் என்பது. கண்டம் என்பது. விடை காண்டினென்ட். விடை காண்டினென்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அகரவரிசையில் அறிவுரை கூறும் நூல் எது? அகரவரிசையில் அறிவுரை கூறும் நூல் எது? விடை ஆத்திச்சூடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஔடதம் என்ற சொல்லின் பொருள். ஔடதம் என்ற சொல்லின் பொருள். விடை மருந்து. விடை மருந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை கண்டு ப்ளஸ் அறி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. அணுகு. விடை விலகு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. ஐயம். விடை தெளிவு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. ஊக்கம். ஊக்கம். ஊக்கம்னா சோர்வு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. சிந்தனைக்குள் அறிவியல். இந்த சென்டென்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணி எழுதணும். இது சரியான விடை அறிவியல் சிந்தனைக்குள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆழக்கடல் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. ஆழக்கடல் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆழம் ப்ளஸ் கடல். விடை ஆழம் ப்ளஸ் கடல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீளம் ப்ளஸ் வான். நீளம் ப்ளஸ் வான் சேர்த்து எழுதுக. விடை நீலவான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அவ்வுருவம் என்பதை பிரித்து எழுதுக. அவ்வுருவம் என்பதை பிரித்து எழுதுக. விடை ஆ ப்ளஸ் உருவம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எளிது என்ற சொல்லின் எதிர்சொல். எளிது என்ற சொல்லின் எதிர்சொல். விடை அரிது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
ஆயுத எழுத்து சொல்லின் எந்த பகுதியில் மட்டும் வரும்? ஆயுத எழுத்து சொல்லின் எந்த பகுதியில் மட்டும் வரும்? விடை இடையில் மட்டும் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காலிங் பெல் என்பதன் தமிழ் சொல் என்ன? காலிங் பெல் என்பதன் தமிழ் சொல் என்ன? விடை அழைப்பு மணி. விடை அழைப்பு மணி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மெடிசன் என்பதன் தமிழ் சொல். மெடிசன் என்பதன் தமிழ் சொல். விடை மருந்து. அவ்வளோதானா? அதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா மருந்துன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். விடை மூதுரை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மூதுரை என்பதன் பொருள். மூதுரை என்பதன் பொருள். விடை மூத்தோர் கூறும் அறிவுரை. விடை மூத்தோர் கூறும் அறிவுரை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மூதுரை மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? மூதுரை மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 31 பாடல்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாசற பிரித்து எழுதுக. மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. விடை மாசு கூட்டல் அற. விடை மாசு கூட்டல் அற. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெறி என்ற சொல்லின் பொருள். நெறி என்ற சொல்லின் பொருள். விடை வழி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வற்றாமல் என்ற சொல்லின் பொருள். வற்றாமல் என்ற சொல்லின் பொருள். விடை குறையாமல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். விடை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். விடை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். விடை கல்யாணசுந்தரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கைப்பொருள் பிரித்து எழுதுக. கைப்பொருள் பிரித்து எழுதுக. விடை கை ப்ளஸ் பொருள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காடு ப்ளஸ் 6 என்பதை சேர்த்து எழுதுக. காடு ப்ளஸ் 6 என்பதை சேர்த்து எழுதுக. விடை காட்டாறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வல்லின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்களாக வருபவை. வல்லின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்களாக வருபவை. விடை மெல்லின எழுத்துக்கள். விடை மெல்லின எழுத்துக்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வல்லின இணை எழுத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. வல்லின இணை எழுத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. விடை மஞ்சள், திங்கள், தங்கை. இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா வல்லின இணை எழுத்துக்கள். அதாவது இஞ்சுக்கு சா வந்து இணை எழுத்து, இங்குக்கு கா வந்து இணை எழுத்து, இங்குக்கு கை இரண்டுமே இணை எழுத்து தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் தொடரில் பிழையை நீக்கி எழுதுக. பின்வரும் தொடரில் பிழையை நீக்கி எழுதுக. தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சு இன்னும் வராது, 2 சு இன்னும் வருங்க. அடுத்து வரும் இந்த ரூ வராது, சின்ன ரூ வரும். அடுத்து இது வரைக்கும் பிழையாக இருக்குது. விடை டி தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற பழமொழி இடம்பெற்ற நூல். ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற பழமொழி இடம்பெற்ற நூல். விடை பழமொழி 400. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இணை எழுத்து இல்லாத ஒன்றை கண்டுபிடி. இணை எழுத்து இல்லாத ஒன்றை கண்டுபிடி. விடை பக்கம். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இணை எழுத்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இ மேகசைன் என்பதன் பொருள் என்ன? இ மேகசைன் என்பதன் பொருள் என்ன? விடை மின்னிதழ்கள். விடை மின்னிதழ்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எஸ்கலேட்டர் என்பதன் பொருள் என்ன? எஸ்கலேட்டர் என்பதன் பொருள் என்ன? விடை மின்படிக்கட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள். ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள். விடை எல்லோரையும் சமமாக பேணுதல். விடை எல்லோரையும் சமமாக பேணுதல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆசாரக்கோவை கூறும் வித்துக்களின் எண்ணிக்கை. ஆசாரக்கோவை கூறும் வித்துக்களின் எண்ணிக்கை.
விடை 8. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆசாரக்கோவை என்பதன் பொருள். ஆசாரக்கோவை என்பதன் பொருள். விடை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. விடை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆசாரக்கோவை மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆசாரக்கோவை மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? விடை 100. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. நந்தவனம். நந்தவனம் பூஞ்சோலை. பார் உலகம். பண் இசை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. விடை நெல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாள் என்ற சொல்லின் பொருள். தாள் என்ற சொல்லின் பொருள். விடை நாக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாலாட்டு பிரித்து எழுதுக. தாலாட்டு பிரித்து எழுதுக. விடை தாள் ப்ளஸ் ஆட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உதித்த என்ற சொல்லின் எதிர்சொல். உதித்த என்ற சொல்லின் எதிர்சொல். விடை மறைந்த. விடை மறைந்த. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தவறான ஒன்றை தேர்வு செய்க. தவறான ஒன்றை தேர்வு செய்க. உத்தராயன், அதாவது அறுவடை திருநாள் உத்தராயன் என்று எந்தெந்த பகுதியில் கொண்டாடுறாங்க, அதில் தவறான ஒன்று எதுன்னு பாருங்கள். விடை பஞ்சாப். பஞ்சாப் தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொங்கல் ப்ளஸ் அன்று சேர்த்து எழுதுக. பொங்கல் ப்ளஸ் அன்று சேர்த்து எழுதுக. விடை பொங்கல் அன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. பொறுத்துக. விலை பொருளின் மதிப்பு. விலை உண்டாக்குதல். விழை விரும்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருள் வேறுபாடு அறிக. இலை. இலைனா செடியின் இலை. இந்தலை வந்தால் இலைத்து போதல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூரை என்பதன் பொருள். கூரை என்பதன் பொருள். விடை வீட்டின் கூரை. புடவைனா கூரைன்னு சொல்லுவாங்க. புடவைனா கூரைன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மழங்கொழி பிழைகளை திருத்தி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதில் பாருங்கள், 3 சு இன்னும் வராது, 2 சு இன்னும் வரும். அடுத்து மலர்கள் இந்தலா வராது, இந்தலா வரும். அடுத்து மனம் 3 சு இனா வரும். இது எங்கே இருக்குது சரியாக இருக்குன்னு பாருங்கள். விடை ஆப்ஷன் டி. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்கல்ப்சர் என்ற சொல்லின் பொருள். ஸ்கல்ப்சர் என்ற சொல்லின் பொருள். விடை சிற்பங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மேக்கப் என்ற சொல்லின் பொருள். மேக்கப் என்ற சொல்லின் பொருள். விடை ஒப்பனை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மோந்து பார்த்தால் வாடும் பூ என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? மோந்து பார்த்தால் வாடும் பூ என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? விடை அனிச்சம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிலையான செல்வம் எது என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? நிலையான செல்வம் எது என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? விடை ஊக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பயன் ப்ளஸ் இல்லா சேர்த்து எழுத கிடைப்பது. பயன் ப்ளஸ் இல்லா சேர்த்து எழுத கிடைப்பது. விடை பயனிலா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மல்லெடுத்த என்ற சொல்லின் பொருள். மல்லெடுத்த என்ற சொல்லின் பொருள். விடை வலிமை பெற்ற. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. சமர். சமர்னா போர். கழனி. கழனினா வயல். ஆழி. ஆழினா கடல். களம்னா கப்பல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முடியரசனின் இயற்பெயர். முடியரசனின் இயற்பெயர். விடை துரைராசு. விடை துரைராசு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆசிரியரோட நூல்கள் கொடுத்துட்டு அதில் பொருந்தாத ஒன்று கேட்குறாங்க. விடை தேன்மழை. தேன்மழை பார்த்தீங்கன்னா சுரதாவுடைய நூல். மீதி மூணுமே பார்த்தீங்கன்னா முடியரசனின் நூல்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைத்தவர். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைத்தவர் பார்த்தீங்கன்னா அண்ணா. யாரை அழைத்திருப்பார்னு பார்த்தீங்கன்னா முடியரசனை
திராவிட நாட்டின் வானம்பாடி என்று சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நானிலம் பிரித்து எழுதுக. நானிலம் பிரித்து எழுதுக. விடை 4 + நிலம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. விடிவெள்ளி விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சு மெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டெபிட் கார்டு என்பதன் பொருள். டெபிட் கார்டு என்பதன் பொருள். விடை பற்று அட்டை. இதுவே கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செக் என்பதன் பொருள். செக் என்பதன் பொருள். விடை காசோலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்கக்கூடாது என்றவர். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்கக்கூடாது என்றவர். விடை ஔவையார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆ இ என்பவை மாற்றம் பெற்று அந்த இந்த என வருவது. விடை சுட்டுத்திரிபு. விடை சுட்டுத்திரிபு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வினா எழுத்துக்களில் தவறான ஒன்று. வினா எழுத்துக்களில் தவறான ஒன்று. விடை ஐ. விடை ஐ. மீதி 3 பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கமோடிட்டி என்பதன் பொருள். கமோடிட்டி என்பதன் பொருள். விடை பண்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மெர்சன்ட் என்பதன் பொருள். மெர்சன்ட் என்பதன் பொருள். விடை வணிகர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாயாஜ் என்பதன் பொருள். வாயாஜ் என்பதன் பொருள். விடை கடற்பயணம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெரிஸ் என்பதன் பொருள். பெரிஸ் என்பதன் பொருள். விடை பயணப்படகு. விடை பயணப்படகு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேசம் உடுத்திய நூலாடை என்று தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது. தேசம் உடுத்திய நூலாடை என்று தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது. விடை திருக்குறள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாராபாரதியின் இயற்பெயர் என்ன. தாராபாரதியின் இயற்பெயர் என்ன. விடை ராதாகிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாராபாரதியின் அடைமொழி என்ன. தாராபாரதியின் அடைமொழி என்ன. விடை கவிஞாயிறு. விடை கவிஞாயிறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், இது எங்கள் கிழக்கு. இது மூணுமே பார்த்தீங்கன்னா தாராபாரதியோட நூல்கள் தான். 4வது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வீரகாவியம். இதுதான் பொருந்தாத ஒன்று. வீரகாவியம் பார்த்தீங்கன்னா முடியரசனோட நூல். அடுத்து தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர். தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர். விடை ஜியு போப். விடை ஜியு போப். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எங்கு நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். எங்கு நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். விடை காளையார்கோட்டை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேலுநாச்சியார் அவர்களின் அமைச்சர் யார். வேலுநாச்சியார் அவர்களின் அமைச்சர் யார். விடை தாண்டவராயர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. விடை 1780. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார். விடை வேலுநாச்சியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல். விடை உரிச்சொல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உரிச்சொல்லுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. உரிச்சொல்லுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. விடை மாநகரம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா பாரதி பள்ளி. இது பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல். மற்றொருவர் என்பது இடைச்சொல். மாநகரம் என்பதே உரிச்சொல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா மாநாடு. இது உரிச்சொல். ஐ உம் மற்று இது மூணுமே பார்த்தீங்கன்னா இடைச்சொல்ல வரும். பொருந்தாத ஒன்று கேட்டதுனால மாநாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? விடை ஓர். விடை ஓர். அடுத்து பார்த்தீங்கன்னா அஃது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் அஃது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? விடை ஒரு மற்றும் அது. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணோம். அடுத்து பாருங்கள். பின்வரும் தொடரில் பிழையை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓர் யூஸ் பண்ணோம். அடுத்து இது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து கு என்பது உயிர்மெய் எழுத்து. இதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு என்ற சொல்லை யூஸ் பண்ணோம். இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அகரவரிசையில் எழுதுக. இது வந்து பாருங்கள். பாரதம், பழங்கள், பூமி, பின்னடைவு, பீலி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசையில் எழுதி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் ஃபஸ்ட்டு வரும், பாரதங்கள் ரெண்டாவது வரும், அடுத்து பின்னடைவு 3, பீலி என்பது 4, பூமி என்பது 5வது. இது சரியான விடை. பழங்கள், பாரதம், பின்னடைவு, பீலி, பூமி. இதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தண்டுருள் என்பதன் பொருள். தண்டருள் என்பதன் பொருள் என்ன? விடை குளிர்ந்த கருணை. விடை குளிர்ந்த கருணை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூர் என்ற சொல்லின் பொருள் என்ன? கூர் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை மிகுதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அல்லாமல் என்ற சொல்லின் பொருள் என்ன? அல்லாமல் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை அதை தவிர. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சோம்பல் என்ற சொல்லின் எதிர்சொல் என்ன? சோம்பல் என்ற சொல்லின் எதிர்சொல் என்ன? விடை சுறுசுறுப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உள்ளீடுகள் என்ற சொல்லின் எதிர்சொல் என்ன? உள்ளீடுகள் என்ற சொல்லின் எதிர்சொல் என்ன? விடை வெளியே இருப்பவை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கோ என்ற சொல்லின் பொருள் என்ன? கோ என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பசு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. விடை கிளை. விடை வந்து பார்த்திங்கன்னா கிளை. இது மூணுமே பார்த்திங்கன்னா பொருட்பெயர். மரம், செடி, பறவை இது எல்லாமே வந்து பொருட்பெயர். கிளை வந்து சினைப்பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத ஒன்று. விடை திங்கள்னா மாதம், வாரம்னா ஒரு வாரம், வருடம், நிலவு வந்து பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள். பொருந்தாத ஒன்று. பொருந்தாத ஒன்று நாற்காலி, முக்காலி, கரும்பலகை. இது வந்து பார்த்திங்கன்னா காரண சிறப்பு பெயரில் வந்துடும். இது கருவேலங்காடு வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயரில் வரும். இது ஒன்று தான் பொருந்தாதது. அடுத்து பாருங்கள். பொருந்தாத ஒன்று மரம், செடி, காடு, கருவேலங்காடு. மரம், செடி, காடு, கருவேலங்காடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர் வந்து இது மட்டும்தான் இருக்கும். அதனால் இதுதான் பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காரண சிறப்பு பெயரை வட்டமிடுக. காரண சிறப்பு பெயரை வட்டமிடுக. விடை வளையல். அடுத்து பாருங்கள். இருபொருள் தருக. திங்கள். திங்கள்னா நிலவுன்னு சொல்லலாம், மாதம்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாலண்டியர் என்ற சொல்லின் பொருள். வாலண்டியர் என்பதன் பொருள். விடை தன்னார்வலர். அறக்கட்டளைனா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். விடை ஈகை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எது இல்லாமல் வாழ்வதே அறமாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். எது இல்லாமல் வாழ்வதே அறமாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். விடை அனைத்தும். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல். இது எல்லாமே இல்லாமல் இருக்குது தான் அறம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கும்பி என்ற சொல்லின் பொருள். கும்பி என்ற சொல்லின் பொருள் வயிறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாறி என்ற சொல்லின் பொருள். விடை மழை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. பார். பார்னா உலகம். பூதளம். பூதளம்னா பூமி.
முற்றும், முற்றும்னா முழுவதும். நீள்நிலம்னா பரந்த உலகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இனிமை ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. இனிமை ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை இன்னுயிர். விடை இன்னுயிர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, இதில் பயின்று வந்துள்ள அணி எது? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, இதில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை இயல்பு நவிற்சி அணி. இயல்பு நவிற்சி அணிக்கு வேறு பெயர் பார்த்தீங்கன்னா தன்மை நவிற்சி அணின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அகரவரிசையில் எழுதுக. ஆடு, அம்மா, இனிமை, ஈகை, இது வந்து அகரவரிசையில் எழுதி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா என்பதே ஃபஸ்ட்டு வரும், ஆடு ரெண்டாவது வரும், இனிமை 3, ஈகை 4 வரும். சரியாக புரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா, ஆடு, இனிமை, ஈகை, ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மெர்சி என்ற சொல்லின் பொருள். மெர்சி என்ற சொல்லின் பொருள். விடை கருணை. விடை கருணை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹியூமனிட்டி என்ற சொல்லின் பொருள். ஹியூமனிட்டி என்ற சொல்லின் பொருள். விடை மனிதநேயம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். விடை குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். விடை குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் நியூ சிலபஸ் படி இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு நியூ சிலபஸ் படி என்னென்ன முக்கியமான கொஸ்டின் இருக்கோ அதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.